இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அறியாம செஞ்ச தப்புக்கு என்னையே மறந்துட்டு என் ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டு அவரு போயிட்டாருன்னு அவர் மேல இருந்த என் கோபம் ஆதிய பார்த்த அந்த நொடியில காணாம போயிடுச்சு. இது விதியா இல்ல காலம் செய்யற சதியான எனக்கு தெரியல. ஆதி என் கூட சேர்ந்து வாழ போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதி குழந்தைங்க மேல காட்டுற பாசம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுதான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன இங்கேயே இருக்க வச்சது. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி குழந்தைங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட வேண்டான்னு ஆதி வாயாலேயே சொல்லி என்ன சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சிட்டியா? ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? நாம போட்ட டிராமாக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நினைச்சு கூட பாக்கலையே. ஆதி பாரதி கிட்ட இப்படி சொல்லுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமே ஆதியை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஆதி சொல்லு. தேங்க்ஸ் ஆதி. இப்ப நான் ஹாப்பி. நான் இத பத்தி உன்கிட்ட முதல்ல பேசிருக்கணும்னு தோணுது. அப்படி பண்ணிருந்தா என் ஃபீலிங்ஸை நீ கண்டிப்பா புரிஞ்சிருந்திருப்ப. நான் தான் நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஆதியே எனக்கு நீ மறுபடியும் கிடைச்சிட்ட. எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? உன் மேல இருக்கிற பொசசிவ்ல தான் அப்படி பண்ணிட்டேன். என் மேல உனக்கு இன்னும் கோவம் இல்லைல்ல? மித்ரா, நான் எப்பவுமே உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுதான் நடந்திருக்கேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்காம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்ட. திரும்ப திரும்ப பழச பத்தி பேசாத. ஃப்ரீயா விட. ஆதித்யா, இங்க பாரு. இனிமே நீ ஆதியா அப்பான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் உண்மையா உனக்கு அப்பாவே கிடையாது. முடியாது. இவர்தான் என்னோட அப்பா. நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆதித்யா, சொன்னா புரிஞ்சுக்கணும். குட் பாய் தானே நீ? ஆதியை நீ இனிமே அங்கிள்னு தான் கூப்பிடணும். அங்கிள்லாம் கூப்பிட முடியாது. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா, ஏன்பா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? சொல்லுங்கப்பா. நீங்க தானே என்னோட அப்பா. அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. அட கடவுளே, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த கண்ணால பார்த்து தொலையணும்னு தெரியலையே. டேய், அதான் சொல்றாங்கல்ல, இனிமே அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். கூப்பிடாதன்னா கூப்பிடாத, அவ்வளவுதான். இல்ல, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். டேய், சொல்றேன். பாரதி, எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? வாடா. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஆதிய அங்கிள்னு தான் கூப்பிடணும். அம்மா, அங்கிளா? என்ன ஆச்சுமா? நாங்க ஆதி அப்பாவை அப்பா தானே கூப்பிடுவோம். இப்ப நீங்க வந்து திடீர்னு அவர் அங்கிள்னு கூப்பிட சொன்னா என்னம்மா அர்த்தம்? என்கிட்ட ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க தமிழ். கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். அப்பா, ஆதி அப்பா என் அப்பா இல்லையாமா? அவர் தானுமா என்ன பையன்னு சொன்னாரு. அப்பான்னா அவள்
இருக்காருன்னா இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு? இல்லனா அப்பா சாமி கிட்ட போயிட்டாராமா? ஆதித்யா, அம்மா ஒரு தடவை சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். அதுக்கு மீறி நீங்க எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். நீ சொல்லுமா. நீ சொல்ற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் அவர் அப்பான்னு கூப்பிட கூடாது? நீ என்ன சொன்னாலும் ஆதி அப்பாவை அங்கிள்னு கூப்பிட மாட்டேன். அவரை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆதி அப்பா தான் என்னோட அப்பா. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. சொன்ன பேச்ச கேட்காம நீ இதே மாதிரியே பேசிட்டு இருந்த அப்படியே அரைஞ்சிரும். பாரதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன வேலை பாக்குற? எதுக்கு குழந்தைங்களை அடிக்க போற? பண்ற தப்பெல்லாம் பெரியவங்க நீங்க பண்ணிட்டு குழந்தைங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குழந்தைய அடிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? தமிழ், தம்பி ரொம்ப அழறான். நீ அவனை கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல விளையாடு போ. வா ஆதித்யா. ஆதித்யா, நீ சொல்லல அழக்கூடாதுப்பா. போ, அக்கா கூட விளையாடு போ. வா. போடா தங்கம். அழுவாதடா. நீ பதில் பேச முடியாம இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா நீ பண்ற தப்பு என்னன்னு உனக்கே புரியுது இல்ல? அப்படித்தானே பாரதி? குழந்தைங்க ரெண்டு பச்சை மண்ணு. சூதுவாது தெரியாம இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஆதியை காட்டி அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு இப்ப அவன் அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்க எப்படி தாங்கும்? உனக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற. பெரியவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய சின்ன பசங்க கிட்ட கொண்டு வராம இருக்கிற வரைக்கும்னா உங்களுக்கு மரியாதை. அந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியும்னு நீ அவங்க கிட்ட ஆதி அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்ற? நீயும் ஆதி பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த விதி. அதுக்கு தண்டனைய இந்த ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க அனுபவிக்கணுமா?